ஹலோ மக்களே 453வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி அந்த குருவே சேர்ந்து என்னன்னு பார்த்தா ஜஸ்டிஸ் ஆஃப் கேட்டை வந்து தாண்டி வெளியே போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஜிம்பே சொல்றாரு நம்ம நேவி இன்னைக்கு போறோம்னு. பக்கில ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்றான். நம்ம மட்டும் ஒயிட் பேர்ட் அடிச்சு நொறுக்கிட்டோம்னா நம்ம தான்டா கிங் ஆஃப் த பைரட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா crocodileக்குலாம் ஆசை என்னன்னா ஒயிட் பேர்ட் அடிச்சு அவனும் ஜெயிக்கணும் தான் ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கி கீழே ஏகப்பட்ட குரூ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கோல்டு டி ரோஜர் கப்பல்ல அவன் ஒரு க்ரூமேட்டா இருந்திருப்பான். இதை கேட்டுட்டு எல்லாருமே மிரண்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் ஃபன்னே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கா. லூஃபியும் அங்க உட்காந்துட்டு அப்படி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு சீகல் பறந்து வருது. என்னன்னு பார்த்தா அது கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தோன்னு சேர்ந்து ஒன்னா பறக்க ஆரம்பிச்சுட்டு அதுங்க. லூஃபி அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜிம்பே வந்து லூஃபி பக்கத்துல பொறுமையா வாராரு. டே நீ ஏச பத்தி கவலைப்படுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டேங்கான். அமைதியாவே இருக்கான். டே இப்ப நம்ம கலந்துக்கிட போற வாரம் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்க போகுதுடா. அதனால நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சிம்பிள் டவுன் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஆனா நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா லூஃபி எதுவுமே பேச மாட்டேங்கான். அப்படியே அமைதியாவே உட்கார்ந்துருக்கான். அவன் ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கல. அப்படியே கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னா வெதரிய ஊரை தான் காட்டுறாங்க. அது வேற எதுவுமே இல்ல. ஸ்மால் ஸ்கை ஐஸ்லேண்ட். அது அங்கதான் நம்ம நாமி விழுந்தா அங்கதான் அவ இருக்கா. வெதரிய ஊரை தான் காட்டுறாங்க. அப்படி பொறுமையான காத்து இருக்கு. அப்படியே என்னன்னு பார்த்தா கட் பண்ணி நாமி தான் காட்டுறாங்க. அவளோ என்னன்னு பார்த்தா லாக் போஸையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏகப்பட்ட காத்து அடிக்க அவ அப்படி பொறுமையா இருக்கா. எங்கள்னு சொல்லிட்டு அங்கிருந்து தாத்தா ஓடி வராரு. அந்த ஊர்ல உள்ள சயின்டிஸ்ட் அவரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. பார்த்தா அந்த தாத்தா வேகமா வந்து அவளுக்கு ஒரு காட்டன் கேண்டி கொடுக்குறாரு. இது கிளவுட் கேண்டி. இது நல்லா இருக்கும். காட்டன் கேண்டி டேஸ்ட் இருக்கும். இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு சடனா அந்த கேண்டி வந்து அவன் மூஞ்சில மாட்டிக்கிருச்சு. கோவப்பட்டாவா என்னை கொள்ளையாடா பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. சடனா என்னன்னு பார்த்தா மூஞ்சில லைட்டை ஒட்டி இருந்த கேண்டியை சாப்பிட்டு பாக்குறா. உண்மையில இது காட்டன் கேண்டி மாதிரி தான் இருக்குன்னு சொல்றா அவளும். இந்த ஐலாண்ட்ல ஒவ்வொன்றும் வித்தியாசமா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்டன் கேண்டியை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கா. உண்மையிலே நல்லா தான் இருக்குன்னு சொல்றாவா. சரி தாத்தா சபோடி ஆர்பாலஜிக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்காண்டி ஒரு பெரிய ஃபேவர் பண்றேன்னு சொன்னோம்ல அது இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரி ஓகே நம்ம எப்போ போய் அங்க போய் சேருவோம்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எப்போ போய் சேருவோமா இது என்ன கேள்வின்னு சொல்லிட்டு தாத்தா முழிக்கிறாரு. என்ன உங்களுக்கு இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு கத்துறா. எப்போ காத்தடிக்கோ அப்பதான் வந்து நம்மளால இங்க வந்து வேகமா மூவ் ஆக முடியும். சுழல் வராம நம்ம எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றாரு அவரு. வெதரிய விண்டுக்கு வந்து நம்ம அவ்வளவு ஃபாஸ்ட் எல்லாம் மூவ் பண்ண முடியாது. 200 மீட்டர் தான் நம்ம மூவ் பண்ணிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சொன்னோடனே நாமி டென்ஷன் ஆயிட்டா. தாத்தா தலையிலே ஒரு போடு போடுறான். இது மட்டும் ஸ்கை ஐஸ்லாண்டா இல்லாம இருந்தா நான் எப்பவுமே இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சபோடி ஆர்பாலஜிக்கு இதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அங்க போனா ஏகப்பட்ட டைம் எடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. எனக்கு அந்த அளவுக்கு டைம்ல இல்லன்னு சொல்றா நாமி. நம்ம இப்ப கீழே போலாம். ஆனா என் ரீசர்ச்சுக்கு ஆல்ரெடி பணம் இல்லாம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது கீழே போவீங்களா எங்க போவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதான் கிரவுண்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அதுக்கு பாசிபிள் உண்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா உண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஓப்பனா சொல்ல போனா அந்த ரிசர்ச் பண்ணதுக்கு ஏகப்பட்ட காசாவும் அதை பத்தி நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு அவரு. சடனா நாமியை மேல இருந்து கீழே கூட்டு வராரு. இது என்ன இடம்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா கீழே பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகுறா. அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. எங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு தாத்தா. பார்த்தா அவரை மாதிரி ஏகப்பட்ட பேர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. சடனா போனோன்னு எதுவுமே ஏறி உட்கார்ந்தாங்க. பார்த்தா ஒரு படகு அப்படி பறந்து போகுது. அது நெருப்பால பறக்குது. கிட்டத்தட்ட வந்து அது பேராஷூட் மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கு. போவோமா பொண்ணேன்னு சொல்லிட்டு தாத்தா பறந்து வேற லெவலா போய்கிட்டு இருக்காரு. என்னதுதான் சொல்லிட்டு நாமி முழிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னோம்ல ஆல்ரெடி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது இதுதான் சொல்லிட்டு அவர் அப்படி கீழே போறாரு. பார்த்தா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. கீழே வந்து பாக்குறாரு. இந்த இடமே ரொம்ப மோசமா இருக்குடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. நாமி முழிக்க என்ன இடத்துக்குடா வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களால எங்க ஐலண்ட காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு அங்குள்ள கிங்கு கேட்கிறாரு. என்னால முடியும். ஏன்னா என்னால மழை பெய்ய வைக்க முடியும். எனக்கு அந்த வெதர் பத்தி ஏகப்பட்ட நாலேஜ் இருக்குன்னு சொல்றாரு அவரு. என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. 100 மில்லியன் பெரிஸ் கொடுத்தீங்கன்னா போதும் நாங்க மழை பெய்ய வச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தலையே தொங்கிருச்சு. நான் கேட்டது ரொம்ப காசுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து நாமிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாடா நீ ரொம்ப காசு கேட்கறன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உடனே தலையில தொறிஞ்சிட்டு கம்மியா கேட்கிறாரு. உடனே 100 பெரிஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்றாரு அவரு. என்னது 100 பெரிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசா காக்கா எல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டேக்கான். என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. ஆமா உங்களோட உண்மையில இந்த மலையெல்லாம் பெய்ய வைக்க முடியுமான்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட நாலேஜ் மட்டும் பாரு வெதர்ல நான் தான் வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா சொல்லி முடிச்சுட்டு ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறாரு. பார்த்தா ஒரு பிளாக் கிளவுட் பால் வந்து அப்படியே வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. எங்கள் எனக்காண்டி நீ ஒரு பெரிய காத்தையே ஜெனரேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அட நீங்க அப்படி கேக்குறீங்களா நான் ஃபுல் பவர்ல ரெடி பண்ணுவான்னு சொல்லி கேக்குறா. சரின்னு சொல்ற தாத்தா. சடனா என்னன்னு பார்த்தா 3 நாட்டை அவுத்து விட்டுட்டு சுத்திக்கிட்டு ஒரு போடு போடுறாவா. காத்து பட்டோன்னே கிளவுட் பால் மேல போய் படுது. பட்டோன்னே அப்படி இடியா இடிக்கி என்னன்னு பார்த்தா கருப்பு மேகம்லாம் உடைச்சிட்டு வெளியே வருது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் முழிக்கிறாங்க. சடனா என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல ஃபுல்லா மழை பெய்யவே ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு அந்த மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. டேங்க ஒருத்தா இருக்கடா சூப்பரா இருக்கடான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ரொம்ப நாளா பாலைவனத்துல இருந்துட்டு சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னு கொண்டாடுறாங்க அவங்க. நம்ம எப்படி பண்ணியாச்சு பொண்ணேன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாமி அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. ஒரு ஊர் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னோட சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி மழை பெய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. எங்களடி குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ நல்லபடியே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. ஆல்ரெடி நம்ம ஜேர்னியை பத்தி நம்ம மேட் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் பேசியாச்சு, நீ ஒரு ஜெர்னிக்கு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்கேயும் போகல, நான் உன் கூட இருக்க போறேன்னு சொல்றாரு அவரு. ஏன் கூட சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. நான் அந்த சயின்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த வெதரை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்றாவா. சபாவடி ஆர்பாலஜிக்கு போறது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. கண்டிப்பா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தாத்தா என்ஜாய் பண்றாரு. வா உனக்கு வெதரை பத்தி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதுதான் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பிளாக் பால் வந்துகிட்டு இருக்கு. தடரா தொடுறாரு அவரு. தொட்ட உடனே அந்த பால் வெடிச்சு செதறுது. டென்ஷன் ஆயிட்டா நாமி தலையிலே ஒரு போட்டு போடுறாவா. என்னை ஒண்ணு செய்யுதுன்னு சொல்லிட்டு தாத்தாவே செதறிட்டு ஒரு நிமிஷத்துல. அதுக்கப்புறம் கட் பண்ணி எதை காட்டுறாங்கன்னா மெக்கானிக்கல் ஐலண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பிராங்கி விழுந்தான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பனிகள்லாம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. கட் பண்ணி நம்ம பிராங்கி தான் காட்டுறாங்க. அவனும் டீயை குடிச்சு நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இங்க பறந்து வந்தானே அவனுக்கு ஒன்றும் புரியல. டேய் இவனை பார்த்தா நல்லா ஃபன்னியா இருக்குடா, ஏன்டா இவன் இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் நாய் கூட பேசிக்கிட்டு இருக்கான். தாத்தா நம்ம அந்த பிராங்கியை நார்மல் ஆக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இந்த கோலா இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லடா, அதனால ஆபரேஷனுக்கு நம்ம இன்னும் கண்டக்ட் பண்ண முடியாது. கோலா வந்தாதான் இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. இது வர பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பிராங்கி எதுக்கு வந்து உளுந்தோடனே ஒண்ணுமே புரியாம அவன் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பிராங்கி இதுக்கு வெளியே வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா பனியில அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க பனியா பெய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நடந்து போறான், ஒரு பாம்பு எடுத்து கழுத்துல சுத்துறான். பார்த்தா அந்த பாம்பு பிராங்கியும் அடிச்சு நொறுக்குது. அந்த இடம் ஃபுல்லுமே மெக்கானிக்கல் ஐஸ்லாண்ட் தானே, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் ஓடி வரான். டே இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. இடத்த விட்டு வெளியே போனோமான்னு சொல்லிட்டு சடனா சுத்தி பாக்குறான். பார்த்தா ஏகப்பட்ட கண்ணோ ஏதோ ஒண்ணு அங்க இருந்து லாங் ரேஞ்சில இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அது என்னமோ ஏகப்பட்ட விலங்குகள் அங்க இங்க இருந்து ஓடி வருது. பார்த்தா யானை, புலி, சிங்கம் எல்லாமே இருக்கு. மிஷன் சர்ப்ரைஸ் பண்றதாண்டா. இந்த ஜங்கிள்குள்ள வந்துட்டு நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிராங்கியை பார்த்துட்டு. காய்ஸ் நீங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுங்க, எதுக்கு நீங்க எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கீங்க, உங்க எல்லாத்துக்கு சாப்பாடு வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடே இது என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா டீ ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். இன்னையோட டீயை நான் குடிச்சு முடிச்சுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா பிராங்கியை பாஞ்சு அடிச்சு நொறுக்க வரானுங்க எல்லா விலங்குகளும். பிராங்கி அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துகிட்டே இருக்கான். அவனும் அங்க இருந்து தப்பிச்சு வரான். ஆனா அங்க இருந்து கிங்காங் இருக்கு. சடனா அந்த பையங்களை பாஞ்சு அட்டாக் பண்ண வருது. அந்த பையனும் அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் அந்த பையனை துரத்தி அடிக்க வருது. என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான் அந்த பையன். பிராங்கி முன்னாடி மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். இப்ப வாடான்னு சொல்றான் அவன். ஓல்டு மேன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட பேர் மிஸ்டர் பிராங்க்னு சொல்றான். எனக்கு வயலன்ஸே பிடிக்காதுன்னு சொல்றான். ஆனா என்ன பார்த்தா பிராங்கி அந்த குரங்கு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அவன் பொறுமையா பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா பிராங்கி அடின்னு அடிக்க அந்த விலங்கு. டேய் மிஸ்டர் பிராங்க் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடான்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்துக்கிட்டே இருக்கான். நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா வயித்துக்குள்ள இருக்க அதான் அந்த டீ கொஞ்சமா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. சூடாக ஆரம்பிச்சோன்னே டென்ஷன் ஆயிட்டான் பிராங்கி. பார்த்தா கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பிரஷர் குக்கர்ல இருந்து காத்து வரது மாதிரி காத்து வர ஆரம்பிக்கி. பின்னாடி ஏகப்பட்ட அனிமல்கள்லாம் துரத்துது. சடனா பிராங்கி பக்கத்துல வராங்க. டென்ஷன் ஆயிட்டான் பிராங்கி. சூப்பர்னு சொல்லிட்டு கையில இருந்து தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். நான் தாண்டா பிராங்கி சமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் ஓல்டு மேன் திரும்பி லெவலுக்கு வந்துட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த பையன் பாக்குறான். பிராங்கின்னு சொல்லி முடிச்சுட்டு எடுத்து கீழே பாக்குறான். டேய் என்கிட்ட உள்ள ஸ்டீம்லாம் போயிட்டு நான் கூல் டவுன் ஆனு சொல்லிட்டு திறந்து பாக்குறான். பார்த்தா உள்ள இருக்க டீ மட்டும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இருங்க நான் இதுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வேகமா போறான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு பிராங்கி கேக்குறான். டாக்டர் வேகப்பங்க கூட நான் வீட்டுக்கு தான் கூட்டு போறாங்க, ஏகப்பட்ட மெஷின் இருக்கு, அங்க கோலாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். டாக்டர் வேகப்பங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவர் ஒரு பெரிய ஜீனியஸ், பால்டிமோர் ஃபியூச்சர் ஐலண்டா கொண்டு போக போறாரு, அட்வான்ஸ் ஆன டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அவர் தான் இங்க உள்ள அனிமல் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் வேற ஆளுன்னு சொல்றான் அந்த பையன். சடனா பிராங்கி நடந்துட்டு வேகப்பங்கோட இடத்துல தான் வந்து நின்னுட்டு இருக்கான். அது அவரோட ரிசர்ச் லேப். இந்த இடத்துல டேஞ்சரஸான விஷயம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி நம்ம இருந்தாலும் உள்ள போய் பாப்போம்னு சொல்றான் அந்த பையன். சடனா கதவை திறந்துட்டு போறாங்க. ஏகப்பட்ட மிஷினா இருக்கு. உள்ள வந்த உடனே ஏதோ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலாரம் அடிச்சு சொன்ன சடனா இவன் முன்னாடி வந்து ஏதோ வந்து நிக்குது. என்னதுடா சொல்லிட்டு பிராங்கி ஷாக் ஆகுறான். பார்த்தா அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடுங்க. See you bye.